Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் மெர்லின் டேஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு தீபாவளினால ஹாலிடே ஃப்ரெண்ட்ஸ். இங்கெல்லாம் வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டு வர்றாங்க. அதனால் நிறைய டிஷ் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். டிஃப்ரெண்ட்டான டிஷ் பண்ண போகிறேன். அது வந்து ஃபுல்லாக இன்றைக்கி காட்ட முடியாது, ஏன்னா நிறையா இருக்கிறதுனால காட்ட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நான் செய்கிறத பாருங்கள். பிரியாணி இப்போ பண்ண போகிறேன். மற்ற டிஷ்ஷெல்லாம் முதல்ல பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா லேட் ஆகுது. இப்போயே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இப்போ பிரியாணி பண்ண போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து பண்ணி முடிச்சுட்டு இலை போட்டு இன்றைக்கி சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அம்மா ஷெஃப் இந்த போய் சாப்பாடு செய்ய போகிறாங்க. இன்னைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கேஷுவலாக பண்ண போகிறேன். நான் வீட்டில் எப்படி சும்மா நார்மலாக பண்ணுவோமோ கெஸ்ட்டுக்கு, அதே மாதிரி பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு தடவை பிரியாணியோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சொல்லி பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டைம் ஆனதுனால டக்குன்னு பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து பாஸ்மதி ரைஸில் தான் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் பிரியாணி. கரம் மசாலாலாம் பவுடர் பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால இப்போ நான் பச்சை மிளகா போட்டுக்கிறேன். பச்சை மிளகா போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் நான் பிரியாணியோட ரெசிபியெல்லாம் நல்லா உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சொல்லி பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டைம் ஆயிடுச்சு, அதனால டக்குன்னு உங்களுக்கு காட்டிடலாம். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. கருகவும் கூடாது. இப்போ வந்து நம்ம புதினா கொத்தமல்லி போட்டு அவசரத்தில் கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் முழுசாக போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கரம் மசாலா ஃப்ரெண்ட்ஸ். மிளகாத்தூள் கொஞ்சம் போடுறோம். கரம் மசாலா, மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கிடும். எண்ணெயில் வதக்கும் போது தான் கலரும் நல்லா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கிட்டு பாருங்கள் கலர் எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து தக்காளி போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி போடுறதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டும் போட்டு வதக்கலாம். ஆனால் அப்படி வதக்குனா கொஞ்சம் இஞ்சி பூண்டு சீக்கிரம் பிடிச்சிக்கிடும் ஃப்ரெண்ட்ஸ், அடியில் பிடிச்சிரும். அதனால தக்காளி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தக்காளி நல்லா இதாகணும் ஃப்ரெண்ட்ஸ். வதங்கணும் தக்காளி. இந்த பிரியாணிக்கு வந்து வதங்கிறது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் வேலை. நல்லா வதங்கணும் தக்காளி.
சால்ட்டு போடும்போது கொஞ்சம் ஈஸியாக வதங்கிடும். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டா நல்லா வதங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நல்லா தக்காளி நல்லா இதாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், வதங்கிடுச்சு, நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கலர் எப்படி இருக்குதுன்னு. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரு 6 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 6 டேபிள் ஸ்பூனுக்கு மேலேயே கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்கி இதுலேயும் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இதுவும் நல்லா வதங்கட்டும். சிம்மில் வச்சே வதக்குங்க, ஏன்னா அடி பிடிச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து பூண்டு நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து இது போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் போட போகிறோம். வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இப்போ போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது 2 kg சிக்கன் ஃப்ரெண்ட்ஸ். 1.5 kg ரைஸ்க்கு 2 kg சிக்கன் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மட்டன் கிரேவி பண்ணேன்ல, அப்போ ஃபேட் இருந்துச்சு, அதை 2 பீஸ் போடுறேன் சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக. பிரியாணிக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கறி வந்து சரிசமமாக போடுறதோட ஒரு 1/4 கிலோ எக்ஸ்ட்ரா போட்டால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேவைக்கேற்ற மாதிரி சால்ட்டு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா ரைஸுக்கும் வேணும், அதனால தேவைக்கேற்ற மாதிரி சால்ட் போட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சால்ட்டு போட்டாச்சு. இதை நல்லா வதக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும் கறி, அப்போ தான் அந்த சால்ட்டு வந்து உள்ளுக்கு இறங்கும் ஃப்ரெண்ட்ஸ், மசாலாவும் இறங்கும். இது வந்து தண்ணி நல்லா குக் ஆகட்டும், வதங்கட்டும். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பாருங்க, நம்ம போட்டிருந்த சிக்கன்ல லைட்டாக தண்ணி வந்துச்சு. இப்போ வந்து நம்ம 1 கப் திக்கு தயிர் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 கப் திக்கு தயிர் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கர்டு 1 கப் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி பண்ணும்போது நீங்கள் வந்து பெங்களூர் தக்காளி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த புளிப்புக்கு வந்து இந்த தயிர் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பெங்களூர் தக்காளியில் ஒரு டேஸ்ட் எது எப்படின்னா, நாட்டு தக்காளி வேறு எதுக்கு நல்லாயிருக்கும், பெங்களூர் தக்காளி பிரியாணிக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 1 கப்பு தண்ணி இருக்கும் போல் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே 1/2 கப்பு வேறு நம்ம ஊற்றிருக்கிறோம், அதனால அதெல்லாம் சேர்த்து ஏற்கனவே இதில் 1 கப்பு இருக்குது. இப்போ வந்து நம்ம 1.5 கப்பு ஊற்ற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 1.5 கப்பு நான் ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். எந்த இதில் அளந்தோமோ அதிலே ஊற்றிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொதிக்கிறதுக்கு முன்னாடி சால்ட் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியாக தெரியுது, அதனால நான் கொஞ்சம் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். கொதிச்ச உடனே நம்ம ஊற வச்சிருக்க ரைஸை எடுத்து போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் ரைஸு வந்து ஹாஃப் குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஹாஃப் லெமன் புழிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாஃப் லெமன் புழிஞ்சாச்சு. இப்போ நல்லா கிண்டி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிண்டி விட்டுட்டு தம் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து தம்மில் போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 20 மினிட்ஸ் தம்மில் போட போகிறோம். போடுறதுக்கு முன்னாடி மேலே கொஞ்சம் கொத்தமல்லி புதினா போட்டு விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். விட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் கீ போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 1/2 டீஸ்பூன் கீ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம தம்மில் போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தோசைக்கல் வந்து ஹீட் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். இந்த சைடு வந்து ஒரு புகை மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்த உடனே நம்ம சிம்மில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். டோட்டலி 20 மினிட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே வந்து ஒரு வெயிட்டான ஒரு பாத்திரத்தை வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சாப்பிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்லி எலும்பு எடுத்து வச்சுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லி எலும்பு ஊற்றி கிரேவி ஊற்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்கடுத்து சிக்கன் 65 இருக்குது, தயிர் பச்சடி இருக்குது, பாயாசம் இருக்குது, ஜாங்கிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாப்பிட்லாமா? டேஸ்ட் நீயும் சாப்பிடுங்கம்மா, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சாப்பிடுமா. பிரியாணி நல்லா கிரேவியும் நல்லா கபாப் எடுத்துக்கோ, 65 எடுத்துக்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிடலாமா? நல்லா ஒரு சிக்கன் பீஸோட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரைஸும் உடையாமல் உதிரியாக பாஸ்மதி ரைஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லா இருக்குது டேஸ்ட்டு. இந்த கிரேவியோடு சேர்த்து வச்சு சாப்பிடலாமா? டேஸ்ட் எடுத்துக்கோமா. நல்லா ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அமுதமாக இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு சொல்கிறதுக்கே எனக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. தயிர் பச்சடியோடு சேர்த்து வச்சு ஒரு கபாப் பண்ணி வச்சுட்டு, முட்டை மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, மற்றபடி எல்லாம் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கபாப் கொஞ்சம் வச்சு சாப்பிடுங்கம்மா, சாப்பிடுங்கம்மா. இப்போ லாஸ்ட்டு வந்து நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டில் பனானாவும் இந்த இதுவும் போட்டு பாயாசம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாயாசம் கொஞ்சம் ஊற்றி இந்த பனானாவில் பிசைஞ்சு சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சாப்பிட்டா இதுவும் வாழை இலையில் சாப்பிடும்போது, அந்த மணத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது தேவி? அம்மா எப்படிமா இருக்கு? பிரியாணி எப்படிமா இருக்கு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டோம். பிரியாணி அட்டகாசமாக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து நல்லா இன்னும் கரெக்டாக மெஷர்மெண்ட் சொல்லி இது இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா, பாய் பாய் சொல்லு அம்மா. லைக் பண்ணுங்கள் சொல்லுங்கள். பாய் பாய். வா தேவி வா. வணக்கம் தாம்மா, வணக்கம்.